நாளும் விசேஷமும். ஜோதிடத்தில் பஞ்சாங்கம் என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த பஞ்சாங்கத்தை அடிப்படையாக வைத்து நாள், கிழமை, திதி, அமாவாசை, பௌர்ணமி போன்றவற்றை தெரிந்து கொள்கின்றோம். இந்த பஞ்சாங்கத்தை வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் என்று இரண்டு வகையாக ஜோதிடர்கள் கடைபிடித்து வருகின்றனர். இதில் வாக்கிய பஞ்சாங்கம் ஆதிகாலம் தொட்டே நம்முடன் தொடர்ந்து வரும் ஒரு கால அளவுகோல். வாக்கிய பஞ்சாங்கத்தை கடைபிடித்தே நம் முன்னோர்கள் செயல்பட்டு வந்தனர். ஆனால் காலநிலை மாற்றம், கோள்களின் செயல்பாடுகள் ஆகியவற்றால் வாக்கிய பஞ்சாங்கத்தில் சில முரண்பாடுகள் ஏற்பட தொடங்கியது. இந்த முரண்பாடுகளை களைந்து நவீன வானியல் கணக்கீடுகளை பயன்படுத்தி துல்லியமாக கணக்கிட்டு கடந்த சில 100 வருடங்களுக்கு முன்பு கொண்டு வரப்பட்டதுதான் திருக்கணித பஞ்சாங்கம். சரி, விஷயத்திற்கு வருவோம். ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகத்தின் நகர்வும் மனிதனின் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். அதிலும் முக்கியமாக சனி பெயர்ச்சியானது வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் என்பார்கள். அந்த வகையில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சியானது கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைந்ததாக சில ஜோதிடர்கள் கூறி வருகின்றனர். ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வருகின்ற 6/3/2026 மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:26 சமயத்தில் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியாகிறார் என்று சில ஜோதிடர்கள் கூறுகின்றனர். சனி பகவானின் முக்கிய ஸ்தலமான திருநள்ளாறில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சியானது கொண்டாடப்படுகிறது. அந்த சமயம் சனீஸ்வர பகவானுக்கு விசேஷ பூஜைகள், அபிஷேகங்கள், அலங்காரங்கள் நடைபெற உள்ளது. 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் சனி பெயர்ச்சியை 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி என்று ஜோதிடர்கள் வகைப்படுத்தியுள்ளனர். சனியின் இந்த வகைப்பாடு மனிதனின் வாழ்க்கையில் எதிர்பாராத தாக்கத்தை, மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனம். சனி பெயர்ச்சியின் தாக்கத்தை குறைக்க ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவரவர் ஜாதகத்திற்கும் தற்போதைய சனி பெயர்ச்சிக்கும் ஏற்ப ஜோதிடர்களின் ஆலோசனைப்படி பலன்களை கண்டறிந்து அதற்கேற்றவாறு பரிகாரங்களை செய்ய வேண்டும். இதில் பொது பரிகாரமாக சொல்லப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிலவற்றை பார்க்கலாம். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபடலாம். சனி பகவானுக்கு உரிய மந்திரமான ஓம் சனீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம். அல்லது சனி காயத்ரியான ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மன்ஹ பிரசோதயாத் என்ற சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். சனி பகவானுக்கு உரிய நிறமான கருப்பு ஆடை, எள் ஆகியவற்றை தானமாக கொடுக்கலாம். ஊனமுற்றோருக்கு உதவி அளிக்கலாம். இவை அனைத்தும் சனி பெயர்ச்சியின் தாக்கத்தை குறைக்க உதவும். ஆனால் இவை அனைத்தும் ஒரு ஜோதிடரின் ஆலோசனையின் பேரில் செய்ய வேண்டும். சனி பெயர்ச்சியின் போது குறிப்பிட்ட தலங்களுக்கு சென்று சனி பகவானை வழிபடுவது சிறப்பானது. அந்த வகையில் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருநள்ளாறு, திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பொங்கு சனியான திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர் போன்ற இடங்களுக்கு சென்று சனீஸ்வரரை வழிபடலாம். இதில் ராசிப்படி வணங்க வேண்டிய ஸ்தலங்களை பற்றி சில ஜோதிடர்கள் கூறியதை பார்க்கலாம்.
மேஷ ராசிக்கு சனி பகவான் 12ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த ராசிக்காரர்கள் முருகனை வழிபடலாம். ரிஷப ராசிக்கு சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த ராசிக்காரர்களுக்கு சிவ வழிபாடும் பெருமாள் வழிபாடும் மிக அவசியம். மிதுனம் ராசிக்கு சனி பகவான் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த ராசிக்காரர்கள் அனுமனையும் சக்கர தாழ்வாரையும் கும்பிட சனி தொல்லையிலிருந்து விடுபடலாம். கடக ராசிக்கு சனி பகவான் 9ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த ராசிக்காரர்கள் பொங்கு சனி தலமான திருக்கொள்ளிக்காடு சென்று வழிபடுவதுடன் சனிக்கிழமை விநாயகரை வழிபடலாம் என்கின்றனர். சிம்ம ராசிக்கு சனி பகவான் 8ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த ராசிக்காரர்கள் காளஹஸ்தி சென்று சிவனை தரிசிப்பதுடன் துர்க்கையம்மனை வழிபடுதல் நலம். கன்னிக்கு சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த ராசிக்காரர்கள் மேல்மலையனூர் புட்லூர் அம்மன் நாகரை வழிபடலாம். துலாமிற்கு சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த ராசிக்காரர்கள் பட்டீஸ்வரம் மற்றும் துர்க்கை வழிபாடு நலத்தை தரும். விருச்சிகத்திற்கு சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த ராசிக்காரர்கள் முருகன் கோவில், வைத்தீஸ்வரன் கோவில் சென்றால் நலனை தரும். தனுசு ராசியில் சனி பகவான் 4ஆம் இடத்திற்கு வருகிறார். ஆதலால் இந்த ராசிக்காரர்களுக்கு மகான்கள் வழிபாடு நலனை தரும். மகர ராசியின்படி சனி பகவான் 3ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த ராசிக்காரர்களுக்கு விநாயகர் வழிபாடு வாழ்க்கையில் ஏற்றத்தை தரும். கும்ப ராசியின்படி சனி பகவான் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த ராசிக்காரர்கள் சிவனையும் அனுமனையும் வணங்கினால் நலம். மீன ராசியில் சனி பகவான் 1ஆம் இடத்திற்கு வருவதால் இந்த ராசியினர் ஆஞ்சநேயரையும் நரசிம்மரையும் வழிபட்டால் சனியின் பிடியிலிருந்து தப்பிக்கலாம் என்று ஜோதிடர்கள் கூறுகின்றனர். நாளும் விசேஷமும்